நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள். அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சா இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. இரண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்துல இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது. ஒன்று கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள். அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சா இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. இரண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்துல இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது. உணவு விலை உயர்ந்தாச்சு. டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிற ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. பொருந்துற மாதிரி சொல்லுங்க.